ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு நம்ம ரியாக்ட். இன்றைக்கு வந்து ஒரிஜினல் கேங்ஸ்டர், அதாவது த ஹோல் ஹீம் ஓஜி எங்களோட பவன் கல்யாண் சார். அவரை பற்றி தான் அவரை பற்றி இல்லை, அவரோட டெய்லர் வந்து நேற்றைக்கு விடுறேன்னு சொல்லி பேனண்ட எல்லாத்தையும் கைத்தறிச்சல் எல்லாம் இங்கே வரைக்கும் கொண்டு இன்றைக்கு தான் விட்டுருந்தாங்க. கடைசியில் காந்தாரோட கிளாஸ் பண்ணுறோன்னு விட்டுருக்காங்க. பாப்போம். அப்போ எல்லாரும் எதிர்பார்த்தோன்னு நேற்றை ஃபுல்லாக இரவுலாம் நிறைய பேர் அந்த டெய்லர் அந்த ஷோவிலேயே போய்க்கே கட் பண்ணி போட்டாங்க. அதிலே ரிலீஸ் பண்ணி, ஆனால் இரவு ரிலீஸ் பண்ணிட்டா இன்றைக்கு சரி நீ படுக்கிற நேரம் யாரும் பார்க்க மாட்டாங்க நினச்சிட்டாங்க. ஏன்னா லேட் ஆகிடுது இவன் முடியக்க, அதால் இன்றைக்கு ரிலீஸ் பண்ணுவோன்னு இந்த டைமை பார்த்தேன். அந்த டைம் இருக்குது பீக் டைம். சுஜித் வந்து யாரும் தெரியும் உங்களுக்கு, எங்களை சகோ படம் உண்டு, பிரபாஸை வச்சு எடுத்த ஒரு பிரம்மாண்டமான கோடி பட்ஜெட்டில் எடுத்த படம் தான் சகோ. ஆனால் அது அந்தளவுக்கு இல்லை பட்ஜெட் குறைவான அந்த விசுவல்ஸாக எல்லாம் நல்லா இருக்கும், ஹாலிவுட் லெவலில் இருக்கும் அந்த படம். ஆனால் அந்தளவுக்கு அது பெருசாக ஓடையில் எங்களை தமிழில் இந்த மாதிரி தெலுங்குல என்ன மாதிரி ஓடிச்சு தெரியாது, தமிழில் பெருசாக அது ஓடையில் கழுவி ஊற்றிடுவாங்க. மற்றது இப்போ வந்து இம்ரான் காஷ்மீர் இல்லை, நான் அந்த ஃபிலிம்ஸ் எல்லாம் பார்க்க எனக்கு பயமாக இருந்தது. போய் டெய்லர் பார்ப்பேன், நிறைய காய்ச்சல் நான் விட்டு போய் தமிழ் மியூசிக் கதையும் சொல்லிடுறேன். இதுக்கு வச்சு இதை காய்க்க வாட்டு நான் டெய்லர் நேராக பார்ப்பேன். బాంబేలో గ్యాంగ్ వార్స్ మళ్ళీ మొదలయ్యాయి, కానీ ఈసారి గన్స్ అన్ని வா தலைவா సత్యదానా చుట్టుపక్కల ఎక్కడో దాక్కున్నాడు. ఫిరోజ్ రాజ్, అర్జున్ దాస్, జోగ్లీ. ఓ ఇవర్ పరిస్థితి చేజారిపోతున్నాడు. அவருப்பா விஜய வருதுடா இம்ரான் காஷ்மீர். అర్జున్ దా నిలబడి గెలవడానికి మాత్రం ఒక్కడే. ఎవరుడా இவாதான் இந்த சலார்லையும் பில்டப் கொடுப்பாங்க பிரபாஸ் என்றைக்கு அவாதான். ஓ ஓ ஓட எங்கட திவ்யா இவா என்ன ஓ இது என்ன கட்டானாதான் ஃபுல்லா. ஓஹோ சைனீஸ். என்ன எல்லாம் எரியுதப்பா. బాంబే వస్తున్నా. ఓ கட்டானா பாரு. ஓ நல்லா இருக்கு மியூசிக். ஓ மியூசிக் கேட்ட மாதிரி வச்சுக்க சார். ஓ வா ஸ்டைலிஷா இருக்கு, ஸ்வாகா இருக்கு. ஓ ஓ அந்த பெரிய இது கம்பீராண்டா ஆதிராங்கட. ஸோ லேட்டாக கொடுத்ததுக்கு பார்த்தா தான் கம்பீராடா என்னன்னு நீங்கள் கவுண்ட் பண்ணுவோம். கடைசியாக சொல்கிற டைலாக் என்னென்னு தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு தெலுங்கு தெரிஞ்சாக கவுண்ட் பண்ணுங்க, தமிழ் தெரிஞ்சாக தெலுங்கு தெரிஞ்சாக தமிழ் தெரிஞ்சாக சாரி எனக்கு குழம்பு தமிழ் தெரிஞ்சாக்கலாம் இந்த வீடியோ பார்ப்பாங்க. பார்த்தா அதை கவுண்ட் பண்ணுங்க. கம்பீரா கடைசியாக சொல்கிற டைலாக் முன்னுக்கும் முழங்கலாம் அவரோட டைலாக்கும், இது கடைசியாக சொல்கிற அது நல்ல ஆக்ரோஷமாக இருக்குது. அது என்னென்னு தெரிஞ்சுக்க ஆசையாக இருக்கு. சரிமே நல்லா இருக்கு டெய்லர். அந்த தமன் வந்து அதான் சொல்கிறேன், தமன் நடுவே நான் சொல்கிறதான். தமன் வந்து தெலுங்கு டிஎஸ்பி தமனுக்கு இருக்கிற பழக்கம் தெலுங்கு அவங்கள போனால் ஒரு வித்தியாசமாக ஏதோ மேலே ஏறுகிண்டு வாசிப்பாங்க, கூரைக்கு மேலே ஏறு. தமிழுக்கு வந்தால் ஃப்ளாட்டாக இருப்பாங்க. அது டைரக்டர் கேட்டு வேண்டிய என்ன தெரியலை. மற்றது பவன் கல்யாண ஸ்வாக் எல்லாமே மாசாக இருக்குது. அந்த நேரில் கொஞ்சம் அது சொல்லக்கூடாது, அப்படி இருந்தாலும் நேரில் ரேட்டை கட்டாடாட வந்தவர் முகத்தை அப்படி கீரை பார்த்துச்சு. அந்த ஒரிஜினல் கட்டானா இருக்காது, அந்த இதாக தான் பிளாஸ்டிக்காக இருக்கும். ஒரிஜினலாக கூட தெரியாது. நேற்றைக்கு நீங்கள் பார்த்துன்னா தெரியும், அந்த எவெண்ட் லெவல் வந்து எப்படி
கட்டான அப்படி இப்படி சுலாட்டி எடுப்பார்ல அவ பின்னால அந்த பொடி காட்டு வேறினும் சுத்தர் அவர் கிட்ட அவையும் கிட்ட அவரோட மூக்கு கால வச்சார் மக்களை சொன்னேன் பின்னால விளத்தி விளை சொல்லி அப்படியே அது நேற்றுக்கு நடந்த ஒரு ஜோக்க ஸ்பாட் மற்றது அங்கால இன்றைக்கு ஓஜி வந்து உண்மையா நல்லா இருக்கு நல்லா இருக்கு அப்படி அது இம்ரான் காஸ்மின் வந்து எல்லாட்ட உதட்ட கடிச்சு தான் பார்த்துக்கோம் எல்லாரும் இப்போ பிள்ளைகள் எல்லாம் பயன்படுத்துற அளவுக்கு டேவில வந்திருப்பேன் உங்களுக்கு தெரிஞ்சுங்க இம்ரான் காஸ்மின் யாருண்டு 90s கிட்ஸுக்கு தெரிஞ்சிருக்கும் அவரை பற்றி அவர் லேஜண்ட் அவர் வந்து இப்படி வந்தது எங்களுக்கு ஒரு அதிசயமா இருக்கு நல்லா வில்லனுக்கு நல்லா இருக்கு மியூசிக் நல்லா இருக்கு எடிட்டிங் அந்த எடிட்டிங் கட்டெல்லாம் நல்லா இருக்கு ட்ரெய்லர் நல்லா கட் பண்ணிக்க அந்த கண் சுழற்றுறது அந்த இது கடைசியா தான் மற்றது கட்டானா கூட யூஸ் பண்ணிருக்காங்க அந்த கட்டானா வச்சுதான் அந்த கதையே இருக்கு அந்த சைனீஸ் சைனீஸ் பார்த்தீங்களா சைனீஸ் தான் இவர் வந்து சைனாக்கு போனதுல அங்க இவர் பெரிய ஆளா வந்துட்டார் அப்ப இவர் திருப்பி மும்பைக்கு வர சொல்ல ரிவ்யூ படமே ரிவ்யூ பண்றாங்க மும்பைக்கு வராருப்பா மும்பைக்கு அவர் இல்ல அதோட வைஃபோட சந்தோஷமா இருக்கிறாரு அப்பைக்கான திரும்பி பாக்குறாரு வைஃப் வந்து பார்க்க இவரும் பாக்குறாரு நான் ரிவ்யூ பண்றதுல சரி அப்படி நல்லா இருக்கு பிரியங்கா மோகன் அவன் நல்லா இருக்கு அழகா இருக்கிறாங்க அவங்க ரோலா செய்திருக்காங்க அவன்ட மீம்ஸும் இந்த டீட்டெயில வைக்கன்றதுக்கு நீங்க அவங்களப்பா அந்த வில்லிக்கருவாவே அவட அவன பேதரியானு சொல்லாவே இருக்கிறார் அவட பேர் தெரியல சகோவன் சலார் படத்துல அந்த வில்லியா இருப்பா அவ வந்து அவ பில்டப் கொடுக்க அவர் வேறு வருவார் செயின் பிளாக்கு மேலால அதே மாதிரி இதுலயும் அவ தான் பில்டப் கொடுக்குறான்னு நினைக்கிறேன் அவர் கேட்கிறாரு எவ்வளவு எங்க அவன் எங்க வா எங்களுக்கு தெலுங்கு தெரியாது எவ்வளவு எங்க இச்செண்டாரோன்ற அப்பதான் அவர் நான் மும்பைக்கு வந்துடுறாரு கோல் வருது மும்பைக்கு வந்துடாண்டு காலடி வைக்கிற தண்ணியில தலைகளா சொட்டு நல்லா இருக்குது எல்லாமே நல்லா இருக்கு பவன் கல்யாணம் அந்த கிரீன்ஸ் பிரசன்ஸ் அண்ட் ஸ்வாக் நல்லா இருக்குப்பா ஸ்வாக் அந்த ஸ்டைல் அந்த வாட்ச் அப்படி தலை கட்டுறது மற்ற அந்த கண்ணை சுத்துறது நல்ல ஸ்டைலிஷ் மற்ற அந்த அந்த இது இருக்குல்ல அந்த அந்த கண் மட்டும் நிறைய கண் முக்கியமா சொல்லுவோம் நிறைய கண் அந்த பப்ஜி விளையாடினாக்களுக்கு தெரிஞ்சிருக்கு உண்மையா தானே பப்ஜி விளையாடினாக்கள் தெரிஞ்சுக்கிட்டு பப்ஜியில் யூஸ் பண்ண எல்லா கண்ணும் இதில் வந்துடுது அந்த M416 அது சம்திங் நான் மறந்துட்டேன் நிறைய காலம் ஆச்சு நான் விளையாடி அதில் வர முழு கண் கடைசியாக சொல்லுவார் அது வந்து அந்த 7M புல்லட் நினைக்கிறேன் அது மட்டும் ஞாபகம் இருக்கு அந்த கண் மேலே எப்படி வரும் அது வந்து DP 28 என்று சொல்றது மேல பெரிய தட்டு வருவேன் அது வந்து DP என்றது DP 28 DP அந்த கண் கிடைச்சா சரி 7M புல்லட்டை போட்டுனா சுட்டு எல்லாரும் அது டக்கரை கொள்ளும் ஆனால் அது ஸ்டெபிலைஸாக இருக்கும் அந்த கண் கண்ணை பற்றி நிறைய கண் யூஸ் பண்ணிக்காரு அவங்கள சுஜித் வந்து அவர் கொஞ்சம் யங்கான டைரக்டர்ன்றாலும் எல்லாம் ட்ரை பண்ணிக்க ஸ்டைலிஷாகவே அந்த சைனீஸ் பேண்ட் அந்த கோட்டு அந்த ரெட் கலர் ஷர்ட்டு அந்த இது மாதிரி ஜிபியூல வந்த வைப்பு மாதிரி ஏன்னா நடந்த இறங்கலாம் எனக்கு என்ன ஞாபகம் தான் பவன் கல்யாணம்னா அந்த முந்தைய விண்டேஜ் பவன் கல்யாணம் காட்டுற மாதிரியான நல்ல ஆக்டிவா இருக்காரு நல்ல ஸ்டைலிஷா இருக்கிறாரு ஃபைட் அந்த அதுல ஒரு வால்வெட் ஃபைட் அந்த வெள்ள சுட்டு இடையில காட்டுவாங்க கிளிம்ஸ் மாதிரி அதெல்லாம் பசக்குன்னு வெட்டி எல்லாம் இது வாய்க்க வச்சு இப்படி கிளி தலையை திருப்பு அந்த சீன்லாம் நல்லா இருக்கு பொறுத்து தான் பார்க்கணும் படம் எப்படி வருதுண்டு எப்போ வருதுண்டு இதில் போட்டாங்க நாங்கள் பார்க்க முடியும் திருப்பி பார்த்துட்டு வரோங்க செப்டம்பர் 25 வருது செப்டம்பர் என் சினிமா பேர்த்திருந்து பார்ப்போம் அப்படி இருக்குண்டு அந்த சைனீஸ் ஃபோன் மாதிரியே இங்கிலீஷ் ஃபோனில் லைட்டாக இந்த போஸ்டர் தலைவர் ஸ்டைல்லாம் நம்ம எல்லாரும் தலைவர் ஸ்டைலில் போல கொண்டு வந்தாங்கல்ல ஸ்வாக் நல்லா இருக்கு ஸ்க்ரீன் ப்ளஸ்லாம் நல்லா இருக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் அவர் அந்த அரசியல் என்னதான் இது இருந்தாலும் கதைக்கு என்ன சொல்றேன் சிஎம் தெலுங்கானா சிஎம் இருக்கும் தம்பி தெரிஞ்சிருந்தா கால் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கால் பண்ணி மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க நன்றி வணக்கம்